ஆல்ரெடி எல்லா தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் முதல் தவணை போயிடுச்சான். டிஎம்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுச்சான். கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு அமைச்சர் ஜெயிலுக்கு போய் 1 வருஷம் அமைச்சர் பதவியெல்லாம் இழந்து இப்போ மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோவாக வளம் வந்துட்டுருக்காரு கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்காக. அதனால் வந்துங்க சமூகம் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. லஞ்சம் அதனால தான் இப்போ நீங்கள் 5000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு திமுக கொடுத்தா கூட எதிர்காலத்தில் தேர்தலில் அவங்க ஒன்றும் பெரிய கட்டுப்பாடு அவங்க கொடுத்துட்டாங்க நன்றியோடு இருக்கணும், அவங்க பணம் வாங்கிட்டோம் அதெல்லாம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, சாதாரண ஆட்கள் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். என்ன சார் லட்சமாக அடித்து குவிச்சிருக்கானுங்க நம்ம பணத்தை கொள்ளை அடித்து, அதில் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்கானுங்க அப்படின்றாங்க. இப்போ சமீபத்தில் தீபாவளியை வந்துதா கரூர் தொகுதியில் மக்கள் தொண்டர் இருக்கார்ல தியாகி பாலாஜி, அவர் என்ன பண்ணுறாருன்னா அண்டா குண்டா ஸ்வீட்லாம் வச்சுன்னு ஒரு வீடாக போய் கொடுக்குறாரு. ஏன்னா இவர் உழைச்சிருக்கார் இல்லையா, மக்கள் தானாக ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கல. இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பொங்கலுக்கு ஒன்று வரிசை வைப்பாங்க, அப்புறம் தேர்தல் நாளுக்கு முன்னால் பணமாக கொடுப்பாங்க. ஆக பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கி விடலாம். எக்கச்சக்கமான பணம் இருக்குது. எனக்கு ஒரு தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆல்ரெடி எல்லா தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் முதல் தவணை போயிடுச்சான். டிஎம்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுச்சான். பணம் தான் விளையாட போகுது. ஜனநாயகம்னு சொல்கிறாங்க, ஆனால் பணநாயகம் இதை தான் சொன்னார் விஜய் ஏதோ ஒரு மாநாட்டில். வண்டியாக பணத்தை கொட்டுவாங்க, உங்கள் பணம் தான் அது. ஆக இன்னைக்கு லஞ்சம் வாங்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மனநிலைக்கு மக்களை 2 திராவிட கட்சிகளும் கொண்டு வந்துட்டாங்க.